சே பக்காவாக ஸ்கெட்ச் போட்டிருக்கேன். பிசிறேலாம் முடிக்கலாம். கொடுத்த பின்ன சட்டையில் குத்தி வச்சுருக்கல, யூஸ் ஆகும். பயப்படாத. நானும் டீ கடையிலேருந்து தான் ஆரம்பித்தேன். இதுக்காண்டி நீ கரெக்டாக பண்ணுன்னு ஏன் அண்ணனுக்கு நீ யாருன்னு ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்கும். காசு மேட்லேருந்து வெளியே வந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தொழில் கற்றுன்னு வெல்த்தி ஆகலாம். தொட்டிலேருந்து சுடுகாடு வரைக்கும் காசு தாண்டா எல்லாம். வா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன பாயிண்ட்லாம் செக் பண்ணிக்கோ. பொண்ணுங்க வயசானவங்க இவங்களாம் ரியாக்ஷன் பண்ண டைம் எடுக்கும். அவங்ககிட்டலாம் ஃபோனு நகைலாம் வந்து ஈஸியாக ஸ்ட்ரெஸ் ஆகிடலாம். சுற்றி பாரு, அப்படி யாருமே இல்லையா இன் பண்ணவங்களா பாரு. இதில் தான் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. அவங்களால ஒரு அளவுக்கு மேலே கையை மேலே தூக்க முடியாது. அவங்ககிட்ட அடிக்கும்போது ஓடுறதுக்கு வசதியாக இருக்கணும், இல்லைன்னா தொக்கா மாட்டிப்ப. நீ ஃபஸ்ட்டு ஃபோன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணு. அங்கே பாரு, திருறானா? தெரியுது. என்ன தெரியுது? அங்கே இன் பண்ணி நிற்கிறாங்க. அவங்ககிட்ட அடிச்சு இது மேலே ஏறி ஓடு. ஒருத்தர் இருக்க மாட்டான். அப்படியே ஆப்போசிட்டில் போய் ஒரு பஸ்ஸை பிடிச்சி எஸ் ஆயிரு. ஓகேவா? கிளம்பு. வெயிட் பண்ணு. மூஞ்சில் பயத்தை கட்டாத. ஹெல்ப் கேட்குற மாதிரி பாவமாக மூஞ்சி வச்சுட்டு கேளு, பண்ணுவோம். ஆனால் ஒரு ஹெல்ப்பு ஃபோனில் பேலன்ஸ் இல்லை.